வெயில்ல சமைக்கிறதுக்குள்ள டென்ஷன் ஆகுது எனக்கு. குக்கர்ல வச்சேன். சண்டே சமையல் ரெடியா? ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். இந்த குக்கர்ல மட்டும் தான் என்ன இருக்குன்னு இப்ப பாருங்க. பின்னாடி குக்கர் நிக்கிறாங்க பாரு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க ஆண்டி. எல்லாமே காலையில இருந்து கஷ்டப்பட்டு மொத்தத்தை முடிச்சு வச்சா போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாம் முடிச்சிருச்சு. சூப்பரா ஆயிடுச்சு. என்ன மம்மி பிரியாணி வாங்க போறேன். நானு அப்பா என்ன வாங்கணும்னு கேட்டாரு. நான் அம்மா கிட்ட சொன்னேன் பிரியாணி வாங்கிக்கலாம், சைட்ஸ் எல்லாம் நான் உனக்கு செஞ்சு தரேன். சிக்கன் 65 அப்புறம் அந்த ஃப்ரைட் சிக்கன் இருக்குல்ல, அந்த வில்லிஞ்சம் சிக்கன் ஏதோ ஒன்று செஞ்சு வீடியோ போட்டேன். அதெல்லாம் அம்மாக்கு செஞ்சு கொடுத்தியா? அதெல்லாம் நல்லா வாங்க. கேளுமா இங்க பாரு. எங்கம்மா அது பிரெட் கிரம்ஸ் எங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பிரெட் கிரம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அம்மா ஃப்ரைட் சிக்கன் செஞ்சு தரலான்னு அப்பாவையும் சிக்கன் மட்டும் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். அவர் போய் அப்பாக்கு சிக்கன் பிடிக்காது, மட்டன் தான் பிடிக்கும். அதனால எக்ஸ்ட்ரா மட்டன் லிவர் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. நான் என்ன பண்றது? சரி பரவாயில்ல. ஆல்ரெடி வந்து ஸ்பெகட்டி ஆன்டிக் பண்ணிட்டா. அடுத்த தடவை வந்து வில்லிஞ்சம் சிக்கன் எப்படியும் திருப்பி நான் ஒரு 10 டேஸ்ல வர வேண்டிய வேலை இருக்கு. ஆயில் எல்லாம் தீர்ந்து போச்சு பேக் பண்ணி அனுப்பிச்சதுல. அதனால 10 டேஸ்ல திருப்பி வருவேன். அப்ப செஞ்சு தரேன். அப்ப புபு குட்டியும் லம்பா செய்யும். நிறைய தடவை வந்துருச்சு. ஓகே. நான் மம்மி வந்து ரெஸ்டா சமையல் வேலை நடந்துருக்கிறதால கொஞ்சம் காப்பி குடிக்கலாம் வந்தேன். என்ன ஏதோ கவரை நோண்டுற சவுண்டு கேட்குது. காபி பட்டர் பிஸ்கட். சூப்பர். வேணுமா? வேணாம். நீ ஒன்று? தேங்க்ஸ். பட்டர் பிஸ்கெட் ஃபுல்லாக ஸ்வீட்டு. சொல்லு. நோ கமெண்ட். ஈஸ்டர் ஸ்பெஷல். ஈஸ்டர் ஸ்பெஷல் இன்னைக்கு வந்து வெறும் மட்டன் சிக்கன். அதே வந்து 4 வகையாக செஞ்சாச்சு. இது வந்து ஈரல் ஃப்ரை, சிக்கன் கிரேவி. ஈரல் ஃப்ரை யாருக்கு பிடிக்கும்? ஈரல் ஃப்ரை வந்து சின்ன மாப்பிள்ளைக்கும் அப்பாக்கும். பெரிய மாப்பிள்ளை வந்து 3 பங்குட்டுருப்பேன். அவர் வரல. உனக்கு சுத்தமாக பிடிக்காது, அதனால் உனக்கு கிடையாது. 3 பேருக்கு 3, சரி 2 பேருக்கு 2 பாகம். இது வந்து மட்டன் சாப்ஸ் வறுத்துட்டோம். வெந்துடுச்சு. நல்லா கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இதே கடையில் கூட வச்சுக்கலாம். ஈரல் எடுத்துட்டு இந்த கடையில் வச்சுக்கலாம். ஓகே. ஈரல் ரெடி. ஈரல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ரோஸ்ட்டாக ஒட்டிருந்துச்சு. இது மேலே போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து சாப்ஸ் பண்ணிடுவோம். மட்டன் சாப்ஸ். மட்டன் சாப்ஸ். மட்டன் சாப்ஸ் என்னது? சாப்ஸ்னால் இந்த இது முதுகு எலும்பு. எலும்பு, சைடு எலும்பு. அந்த எலும்போடு இருக்கிற சதை. அந்த எலும்பு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. மார்பு எலும்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த எலும்பு சாப்பிட்டா அவ்வளோ இந்த சளி அதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால அது உனக்கு தான் 4 வச்சு கொடுக்க போகிறேன். 1 வாரமாக உங்களுக்கு உடம்பே சரியாகும். அதனால் உங்களுக்கு தான் மட்டன் சாப்ஸ். எனக்கு பிடிக்காது. சாப்ஸ்ன்னா இது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி எலும்பாக இருக்கும். எலும்பு தான் இந்த மாதிரி. இதுதான் சாப்ஸ். என்ன நைட்டு ஸ்பெகட்டி செஞ்சு கொடுத்தாங்களா? நேற்று என்ன வச்சேன்? மொச்சக்கொட்டை காரக்குழம்பு வச்சேன். மத்தியானம் சாப்பாடு ரசம் கூட்டு பொரியல்னு. நைட்டுக்கு என்ன வேணும்னா இந்த இது இருந்தது, பாஸ்தா செய்கிறேன்னா. அதுக்கப்புறம் இந்த நூடுல்ஸ் இந்த வந்து அந்த பிரக்கட்டியா அதை பார்த்து அந்த குச்சி சேமியா அதை பார்த்த உடனே இதை செஞ்சிடலாமான்னா சரி ஓகே செஞ்சிருன்னு சொல்லிட்டு நான் அப்பா வந்து நைட்டு இதெல்லாம் செய்யாதம்மா எனக்கு நைட்டில் எனக்கு செரிக்காது அப்படி இப்படின்னாரு. இன்றைக்கி 1 நாள் தான் டேடி சாப்பிடுங்க டேடின்னா எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம். நல்லா இருந்தது டேஸ்ட்டாக, அது சாப்பிட்டோம். இப்போ வந்து காலையில் தோசை சட்னி கொடுத்துட்டேன். இப்போ இதை சமையல் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து சமையலே பண்ணக்கூடாது, இது வாங்கிடலாம், பிரியாணி வாங்கி வச்சு சூடாக சாப்பிடணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. சரி நம்ம தான் டெய்லி வீட்டில் சமைக்கிறோமே, இன்றைக்கி 1 நாள் வெளியே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி எல்லாம் சொன்னேன். சரி இவன் என்ன சொன்னால் சிக்கன் பொரிச்சிக்கலாம், சிக்கன் 65 மாதிரி பொரிச்சிக்கலாம், நம்ம பிரியாணி வாங்கிக்கலாம் அப்படின்னு. அவங்களே வந்து அந்த ரைத்தா அந்த பிரிஞ்சால் தொக்குலாம் கொடுப்பாங்கல்ல, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு இன்றைக்கி பிளான் நல்லா போட்டேன். ஆனால் இன்னைக்கு காலையிலேயே அப்பா போய் மட்டன்
மட்டன் லிவர், மட்டன் சாப்ஸு, சிக்கன் இத்தனையும் வாங்கி வச்சிட்டாரு. சரி பிரியாணியை கேன்சல் பண்ணியாச்சு, சமையலை ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ இது மட்டும் வறுத்துட்டோம்னா சமையல் ரெடி. கொஞ்சம் சோம்பு தாளிச்சிட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருங்க. இப்போ வந்து இந்த வேக வச்ச மட்டன் சாப்ஸை போட்டுருங்க. ஆல்ரெடி குக்கரில் எண்ணெய் ஊற்றி லேசாக பட்டை லவங்கம் போட்டு தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா எல்லாம் போட்டு வேக வச்சது தான் இது. இது மாதிரி வேக வச்சுட்டு இந்த மாதிரி லாஸ்ட்டாக இந்த மாதிரி வறுக்கும் போது அந்த மட்டன் சாப்ஸோட டேஸ்ட்டே செமையாக இருக்கும். இது அப்படியே நம்ம இந்த மாதிரி இறக்கிட்டோம்னா இது மட்டன் கிரேவி மாதிரியே இருக்கும். சாப்பிட முடியாது, சாப்பிடும்போது மட்டன் கிரேவி டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி மேலே மிளகு தூள்லாம் தூங்கினோம்னா சாப்ஸோட அந்த டேஸ்ட்டு செமையாக கிடைக்கும். அதனால தான் இப்படி செய்யறது. அவ்வளோதான். இது கொஞ்சம் நல்லா டார்க்காக திக்காக ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிது. ஓகே, என்ன பண்ணுறீங்க 3 பேரும்? அதனால சாப்ஸை மட்டும்தான் காமிக்கும். இதுதான் உடனே சாப்பிடணும் போல இருக்கேன். இங்கே தான் என் பிள்ளை அம்மம்மா காலில் விழுறேன். இன்னைக்கு சாப்பாடு அருமையா இருந்துச்சு. இன்னும் பீஸ் கூட நல்லா இல்லை, டப்பிங் நல்லா இல்லை. அவன் ஆல்ரெடி ஒரு ரவுண்டு சாப்பிட்டான். ஏன் மூஞ்ச காட்டக்கூடாது டப்பிங் அப்பா? அவன் மூஞ்ச காட்டணும். அவன் நாக்கு அப்படியே தொலாப்பிங்க இருப்பான். அவளோட பாவி எறும்பு திருத்தனமா எடுத்துட்டு வந்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கியா நீ? ஆமா மம்மி. கொஞ்சம் கல்லுப்பா. ஆல்ரெடி அவனுக்கு ஒரு ரவுண்டு போயாச்சு. இப்போ சாப்ஸ் ரெடி ஆச்சு. லேசாக மிளகுத்தூள் போட்டுடலாம் லாஸ்ட்டாக. அவ்வளோதான். அவ்வளோதாங்க, அவ்வளோ போடுறேன். இதுதான் அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. இன்னைக்கு செஞ்சதுலேயே உன்னோட ஃபேவரட் எது? என்னடா 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி இதே கேள்வி. நம்ம எல்லாரோட ஃபேவரட்டும் இதுதான். வேற வேற மாதிரி செஞ்சுருக்காங்களே, அதனால கேட்டேன். என்னோட ஆல் டைம் ஃபேவரட் சாப்ஸ் மட்டன். நல்ல தலைவன் மட்டன் ஷாப்பா? அது அங்கே இருக்கு. மட்டன் சாப்ஸ். சாப்ஸா? அவளும் ஆல்ரெடி சாப்ஸ் பண்ணிட்டான் ஒரு 3 months பேக். ஹேர் சாப்ஸ். எஸ், சாப்ஸ் ரெடி. சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். முடிஞ்சிடுச்சு. அப்படியே ஒன்று எலும்பு மட்டும் பிடிச்சி அப்படியே கடிச்சு காட்டு. ஒரு வாட்டி நான் அப்படி ரொம்ப சூடு. அந்த விழிஞ்சம் சிக்கனுக்கு சாரு பாப்பா நான் இப்படி கடிச்சு சாப்பிடுறேன். ஐயோ சூடு சூடு இருக்கிறான். சூடு மாப்பிள்ள எதுவும் தட்டு வச்சுங்க கையில். ఇక్కడ చూడు. అక్కడ చూడు எல்லாமே சூடு. அது மூஞ்சி கிட்ட காட்ட சொன்னாங்க. மூஞ்சி தனியாவும் அதை தனியாவும் காட்டிட்டு இருக்கு. இதுக்கே கை சுடுது. என்னென்ன பாருங்க. பாருங்க. மட்டன் கிரேவி ரெடி பண்ணா சாப்பாடு போடலாமா? மாமான்றதுனால டயலாக் லைட்டா மாத்திட்டான். சண்டே சமையல் ரெடியா? ஓ ரெடி. இங்க இருந்து பார்க்கலாம் வாங்க. மட்டன் சாப்ஸ் மிளகு வறுவல், மட்டன் கிரேவி, ஈரல் தொக்கு, சிக்கன் கிரேவி, தால்ச்சா தயிர், ரசம், சுட சுட சாதம், மாம்பழம் எல்லாம் தயாரா இருக்கு. வாங்க சாப்பிடலாம்.